இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு வழியா யாரு கண்ணிலையும் படாம ரூம்குள்ள வந்துட்டோம். சீக்கிரமா பேனாவை தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு யாரு கண்ணிலையும் படாம வெளியில போயிடணும். என்ன மித்ரா, நக்கலா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீதான் நேர்ல வந்து வாங்கிக்க மாட்டியே. ஏதாவது ஒரு இடத்த சொல்லி அங்கதானே வைக்க சொல்லுவ. அதனாலதான் அப்படி கேட்டேன். உனக்கு வேணா அந்த பேனா சாதாரணமா இருக்கலாம், ஆனா அது எனக்கு ரொம்ப காஸ்ட்லி. அதனால அந்த பேனாவை ஒரு பத்திரமான இடத்துல வைக்கணும். எந்த இடத்துல வைக்கணும்னு சொல்லு. எல்லாம் உனக்கு தெரிஞ்ச இடம் தான் மித்ரா. எந்த இடம், எப்ப கொண்டு வந்து வைக்கணுங்கிறத மட்டும் சொல்லு. இப்பவே கொண்டு வந்து வைக்கணும். இப்பவே வா. இந்த நைட்ல என்னால ரொம்ப தூரம்லாம் அலைய முடியாது. வெளியில கிளம்பி போனா எங்க போறேன்னு கேட்பாங்க. பக்கத்துல இருக்கிற இடமா பார்த்து சொல்லு. கவலைப்படாத மித்ரா, நான் உன்னை அலைய விட மாட்டேன். நீ வீட்டை விட்டு கூட வெளியே வர வேணாம். வீட்டுக்குள்ளேயே ஒரு இடம் சொல்றேன், நீ அந்த இடத்துல வச்சிரு. வீட்டுக்குள்ளேயே வா? ஆமா. நீ என்ன பண்ற, அகிலாண்டேஸ்வரி மேடம் ரூம்ல இருந்து எடுத்த அவங்க பேனாவை அவங்க ஹேண்ட்பேக்லயே கொண்டு போய் வச்சிரு. ஹலோ, என்ன விளையாடுறியா? ஆமா, விளையாட்டு தான். இது ஒரு மாதிரியான த்ரில்லான விளையாட்டு. முடியாது. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ரூம்ல இருந்து பேனாவை எடுக்க சொல்லுவ, அப்புறம் அகில ஹேண்ட்பேக்ல வைக்க சொல்லுவ. உன் ஆட்டத்துக்கெல்லாம் என்னால ஆட முடியாது. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது பேபி. என் ஆட்டத்துக்கெல்லாம் நீ ஆடித்தான் ஆகணும். ஏன்னா என்ன பத்தின ஆதாரம் உன்கிட்ட இருக்கு, அதானே? அந்த ஆதாரத்தை அகிலாவுக்கு அனுப்புவேன், அப்படிதானே? நான் என்ன பண்ணுவேன்னு இவ்வளவு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு முடியாதுன்னு சொல்லலாமா பேபி? அந்த அகிலாண்டேஸ்வரிக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு சாம்பிள் வீடியோ ஒன்னு அனுப்பி வைக்கிறேன். நீ பார்த்துட்டு முடிவை சொல்லு. ஹலோ, கேக்குதா?
என் ஹேண்ட்பேக்ல என்ன தேடிட்டு இருக்க? ஹேண்ட்பேக்லயா? ஏய், என்ன திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு இருக்க? கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஹேண்ட்பேக்ல இருந்து என்ன எடுத்த? சாரி ஆண்டி, என்கிட்ட ஒரு வீக்னஸ் இருக்கு. வீக்னஸா? நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? நீங்க கேட்ட கேள்விக்கு தான் ஆண்டி பதில் சொல்லிட்டு இருக்கேன். ம், எனக்கு பேனாவை திருடுற கிளெப்டோமேனியா இருக்கு. உங்க அக்கா நந்தினி கிட்ட சொல்லி வை, அவளை அடங்கி இருக்க சொல்லு. அதிகமா ஆட்டம் போட்டா அவ இல்லாம பண்ணிடுவேன். இருட்டுல இருந்துகிட்டு என்ன மிரட்டி பார்க்காத. உனக்கு தைரியம் இருந்தா நேர்ல வா. வருவேன். வர வேண்டிய நேரத்துல வர வேண்டிய இடத்துக்கு கரெக்டா வருவேன். அப்ப தெரியும் பார் நான் யாருன்னு. என்ன ஆச்சு இவளுக்கு? காலையில பேனா திருடுற வியாதி இருக்குன்னு அகிலா கிட்ட சொன்னா, இப்ப பைத்தியம் மாதிரி தனக்கு தானே உளறிட்டு இருக்கா. இன்னும் இந்த அவசர கொடுக்கைக்கு என்னெல்லாம் வியாதி இருக்கோ. மித்ரா, வாங்க ஆண்டி. என்ன மித்ரா, உனக்கு இப்படி ஒரு வியாதி இருக்குன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. என்ன ஆண்டி சொல்றீங்க? எனக்கு என்ன நோய் இருக்கு? அதான் நீ ஹால்ல அகிலா கிட்ட சொன்னியே, கிளெப்டோமேனியா. அந்த நோய்தான். முதல்லயே சொல்லியிருந்தீனா நம்ம யாருக்கும் தெரியாம ரகசியமா ட்ரீட்மெண்ட் கொடுத்து குணப்படுத்திருக்கலாம்ல. அகிலாண்டேஸ்வரி வரைக்கும் விஷயம் போயிருக்க வேணாம். இப்ப பாரு, உன் விஷயத்துல நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம்னு என்ன நினைக்க வச்சிடாதுன்னு அகிலா சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ ஆண்டி, எனக்கு கிளெப்டோமேனியாவும் இல்ல, ஒண்ணும் இல்ல. எல்லாம் அந்த பிளாக்மெயிலரால வந்துச்சு. அவன் என்ன படா படுத்துறான் ஆண்டி. என்ன சொல்ற? அவன் என்ன பண்ணா மறுபடியும்? என்னால முடியல ஆண்டி. அந்த பிளாக்மெயிலருக்கு சீக்கிரம் ஒரு முடிவு கட்டியே ஆகணும். முடிவு கட்டணும் மித்ரா. அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு அவனுக்கு முடிவு கட்டணும். அப்பதான் எல்லாருக்குமே நிம்மதி. யாரா இருக்கும்? ஒருவேளை இது ஆதி பண்ற வேலையா இருக்குமோ?